வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 809 நாட்கள் ஆகின்றன. ஒரு பக்கம் போர் நிறுத்தம் காசாவில் இருக்கிறது என்று கூறிக்கொண்டே இருந்தாலும் கிட்டத்தட்ட 500 பேரை இதுவரை கொலை செய்திருக்கிறது இஸ்ரேல் இந்த போர் நிறுத்த காலத்தில் மட்டுமே. குறிப்பாக கடந்த 2 வாரங்களில் பல குழந்தைகள் கடும் குளிர் காரணமாக அங்கே உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் இன்று டிசம்பர் 27 அதிகாலையில் இருந்தே பல இடங்களில் வான்வழியே தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேல். அதே நேரத்தில் இன்னும் ஒரு போர்க்கைதியின் உடல் அவர்களுக்கு வந்து சேரவில்லை என்றும் ஒரு பக்கத்தில் அவர்கள் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. இதேபோல் மறுபக்கம் ரஷ்ய உக்ரைன் போர், லெபனான் சூழ்நிலை மற்றும் ஈரான் எப்படி இதற்கான வரப்போகின்ற போரை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது போன்ற தயாரிப்புகளை குறித்தும் பேசவிருக்கிறோம். பல விடயங்கள் உள்ளன, ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த இதுல ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த சீஸ்ஃபயர் பத்தி பேசும்போதும் சொல்லுவீங்க, இது ஒரு சீஸ்ஃபயரே கிடையாது, அவங்க வந்து ஹமாஸ் தாக்குதல் நடத்தாது, இஸ்ரேல் மட்டும் தாக்குதல் நடத்தும், அதுக்காகத்தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இது அப்படித்தான் கண் கூட தெரியுது. இதுல வந்து முக்கியமா உணவு பொருட்கள் போறது சுத்தமா இல்லை. எல்லா சர்வதேச அமைப்புகளும் வந்து திரும்ப திரும்ப எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மோசமான நிலைமைக்கு தள்ளுறீங்க, மருத்துவ உதவிகள் சரியான அளவில் போகலை அப்படின்ற கவலையை அவங்க எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல முக்கியமா வந்து அவங்களோட இந்த எல்லோ லைனுக்கு உள்ளுக்குள்ள இருந்த இடத்துல தாக்குதல் நடத்துறாங்க. அதுக்கப்புறமேல இப்போ எல்லோ லைனை தாண்டி மற்ற இடங்கள்லையும் பொதுவான இடங்கள்லையும் தாக்குதல் நடத்துறத பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கல்யாணத்துல தாக்குதல் நடத்துனது, ஒரு பள்ளிக்கூடத்தில் தாக்குதல் நடத்துனதுன்னு எந்த ஒரு இதுவுமே இல்லாம, கட்டுப்பாடு இல்லாம கண்டமேனிக்கு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் அவங்களுடைய இராணுவ தளபதி ஒருத்தர் சொல்லும்போது, நாங்க அங்கிருந்து ரிட்டர்ன் வர்ற ஐடியாவே எங்களுக்கு இல்ல, அந்த எல்லோ லைன் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து நாங்க ரிட்டர்ன் வர்ற ஐடியாவே எங்களுக்கு இல்ல. அதே போல வந்து கோலனைட்ஸ் எல்லாம் நாங்க விட்டுட்டுலாம் போக மாட்டோம், கோலனைட்ஸ் எங்களுக்கு தான் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த ஒரு 2-3 இடத்துல நோட் பண்ணி இங்க இதெல்லாம் நாங்க போக மாட்டோம் அப்படின்றாங்க. இன்க்ளூடிங் லெபனான் பார்ட்டியும் அதான் சொல்றாங்க. நீங்க ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, நெத்தனியாக பேசும்போது 2026 எங்களுக்கானது, நாங்க அதுல என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்றான், வேற ஏதோ பிளான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அந்த இதை மைண்ட்ல வச்சு இந்த நிகழ்வுகள்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த அக்டோபர் 7 அலெக்சா ஃப்ளட் ஆபரேஷன் ஆரம்பிச்சது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேர்னிங் பாயிண்ட் உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியா தான் வந்து நடந்திருந்தது. ஸோ அக்டோபர் 7ல வந்து என்ன விஷயங்கள் வந்து அச்சீவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து இவ்வளவு காலம் வந்து தன்னை ஒரு இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜில வந்து ஹைலி சொபிஸ்டிகேட்டட் கட்டிங் எட்ஜ் தொழில்நுட்பம் உள்ள ஒரு நாடு அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் உருவாக்கி வச்சிருந்த ஒட்டுமொத்த பிம்பத்தையும் சிதைச்சதுதான் வந்து அலெக்சா ஆபரேஷனுடைய அடிப்படையான கூறு. ஸோ அந்த அடிப்படை கூறு தான் வந்து சைனிஸ்ட் என்டிட்டியை பொறுத்தளவுல வந்து எக்ஸிஸ்டன்ஷியல் பிரச்சனை. ஏன்னா அது நம்பி இருக்கிறது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை நம்பி இருந்தது. அதே போல இந்த இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை வந்து நம்பி இருக்கு, ஆயுதங்களை நம்பி இருக்கு. ஸோ அதனுடைய தொழில்நுட்பம், அதனுடைய அந்த சைபர் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸு, காவர்ட் ஆப்ரேஷனுக்காக இன்டெலிஜென்ஸ் அமைப்புகளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் தான் வந்து அதனுடைய பிரதானமான கூறுகள். ஸோ இப்போ அந்த கூறுகள் மூலமா தான் வந்து அதனுடைய இருப்பை வந்து அது உறுதிப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன, உலக நாடுகள் கூட ஏற்படுத்துற உறவுகளுக்கான அடிப்படையே வந்து இஸ்ரேலை பொறுத்தளவுல வந்து இந்த தொழில்நுட்பங்களை வழங்குறது தான். ஸோ இந்த தொழில்நுட்பங்கள் மற்ற நாடுகளுக்கு தேவை. ஏன்னா ரெப்ரசிவ் கவர்மெண்ட் தான் உலகம் முழுக்க இருக்கு. இப்போ ரெப்ரசிவ் கவர்மெண்ட் கூட வந்து உறவுகளை வந்து மேம்படுத்துறதுக்கு இருக்கிற அடிப்படையான விஷயம் வந்து இது. ஸோ இந்த இந்த ஒரு கட்டமைப்பை சிதைச்சதுதான் வந்து அலெக்சா ஃப்ளட். இப்போ இந்த கட்டமைப்பு சிதைவை வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சிதைவு. ஸோ இது வந்து பலரும் சொல்றாங்க, இது வந்து தெரிஞ்சு அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்றாங்க. அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது.
ஏன்னா இவ்வளோ ஒரு ஃபேட்டலான ஒரு ஒரு விஷயத்த வந்து அனுமதிக்க மாட்டானுங்க. கண்டிப்பா அனுமதிக்க மாட்டானுங்க. ஏன்னா இது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ல மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒரு நாடு பண்ணவே பண்ணாது. எந்த காரணத்துக்காகவும் பண்ணாது. ஸோ அப்படி நடந்த ஒரு ஒரு மிகப்பெரிய அடி. அந்த அடிய வந்து மீள்கட்டமைப்பு பண்ணணுங்கிறது மட்டுமே இந்த போரினுடைய அடிப்படை நோக்கம். ஸோ இப்ப இந்த இழந்து போன தன்னுடைய அந்த பிம்பச் சிதைவு உருவானத மீண்டும் கட்டமைப்பு பண்ணணுங்கிறது மட்டும்தான் இந்த போரினுடைய அடிப்படை நோக்கமா வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த போருக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்திருக்கிறானுங்க. அதற்கு எந்த உதவிகளையும் பண்றதுக்கு மேற்கத்திய தரப்பு தயாரா இருந்திருக்கு. ஏன்னா இந்த விஷயம் வந்து விழுந்து போச்சுன்னா, இதோட வந்து முடிஞ்சு போச்சு. ஆனா அது ஸ்ட்ராட்டஜிக்கா இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் வந்து நீங்க டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி எல்லாத்தையும் வந்து நீங்க உருவாக்கி வச்சிருந்தாலும், மக்கள் மத்தியில இருந்து அந்நியப்பட்டு போணுச்சு இஸ்ரேல். இப்ப அமெரிக்காவினுடைய பொலிட்டிக்கல் செக்ஷன் 2 பொலிட்டிக்கல் செக்ஷனுடைய கிராஸ் ரூட் லெவல்ல மக்கள் மத்தியில மிகப்பெரிய சிக்கலை வந்து இன்னைக்கு எதிர்கொண்டுகிட்டு இருக்கு சைனிஸ்ட் என்டிட்டி. ஸோ இதனுடைய எதிர்காலங்கிறது இன்னைக்கு கேள்விக்கு வந்திருக்கு. ஆனா அவனுங்களுடைய அப்ஜெக்டிவ் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, தன் இழந்து போன அந்த மூல விஷயமா இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய மூலமான விஷயமா இருக்கக்கூடியத மீள் கட்டுமானம் பண்றது மட்டுமே இந்த போரினுடைய அடிப்படை நோக்கமா அவங்க செயல்பட்டு இருக்கானுங்க. இன்றைய வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனுடைய உச்சகட்டமா வந்து அவனுங்க வந்து இந்த பேஜர் தாக்குதலை நடத்தினானுங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து 15, 20 ஆண்டுகளா வந்து உருவாக்குன ஒரு ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை வந்து சர்வசாதாரணமா வந்து அவனுங்க யூஸ் பண்ணானுங்க. ஸோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணானுங்கன்னா, அவனுங்க வந்து தன்னை வந்து மீள் கட்டுமானம் பண்றதுக்காக தான் வந்து அதை யூஸ் பண்ணானுங்க. கிட்டத்தட்ட அதை மீள் கட்டுமானம் ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறானுங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா ஹெஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி வரைக்கும் வந்து அசாசினேட் பண்ணியிருக்கானுங்க. அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறானுங்க. அதே போல ஹமாஸினுடைய முக்கிய லீடர்ஷிப் எல்லாத்தையுமே வந்து அசாசினேட் பண்ணியிருக்கிறானுங்க. ஈரான் வரைக்கும் போய் அசாசினேஷன் பண்ணியிருக்கிறானுங்க. இதுல கூடுதலா வந்து சிரியாவினுடைய வீழ்ச்சியும் வந்து அவனுங்களுக்கு சாதகமா அமைஞ்சுது. ஸோ இப்படி பல்வேறு இடங்கள்ல தான் இழந்து போன செல்வாக்க வந்து மீண்டும் வந்து பெறறதுக்கான ஒரு போரா வந்து இந்த போரை வந்து அவனுங்க அணுகி இருக்கிறானுங்க. அதற்காக அவனுங்க கொடுத்த விலைங்கிறது பெருசு. அந்த அதுல பாலஸ்தீனியர்கள் கொடுத்த விலை மிகப்பெரியது. ஏன்னா இனப்படுகொலை வரைக்கும் எதிர்கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த போரினுடைய அடிப்படை வந்து இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு ரீதியான ஒரு அடிப்படையா தான் இந்த போருக்கு வந்து அடிப்படை வந்து அவனுங்க கட்டமைச்சிருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் அவனுங்க எதையும் காதுல வாங்குறதுக்கு தயாரா இல்ல. எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்திருக்கிறானுங்க. ஸோ இன்றைய சூழல்ல அவனுங்க எந்த லெவலுக்கு போயிருக்கிறானுங்க, இன்னைக்கு சர்வதேச அரங்குல அவனுங்களுடைய உறவு நிலைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மீண்டும் வந்து தன்னுடைய போருக்காக பயன்படுத்தின எல்லா யுக்திகளையும் இன்னைக்கு வெளி மற்ற நாடுகளுக்கு குடுக்கறதுக்கு அத வந்து ஒரு சந்தையா மாத்துறதுக்கான முயற்சியில வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டெக்னாலஜி வந்து ஷேர் பண்றதுக்கு இன்னைக்கு அத ஒரு பெரிய களமா வந்து பயன்படுத்தியிருக்கானுங்க இந்த போர. அந்த பின்னணியில பல நாடுகள் கூட இன்னைக்கு ராணுவ ரீதியான ஒப்பந்தங்கள வந்து உருவாக்கிட்டு இருக்கானுங்க. சமீபத்துல வந்து கிரீஸ், ஆ சைப்ரஸ் கூட வந்து ஒரு உடன்பாடை ஏற்படுத்தியிருக்கானுங்க. ஸோ கிரீஸ், சைப்ரஸ் கூட ஏற்படுத்தின உடன்பாடு துருக்கிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடா வந்து அவனுங்க பண்ணியிருக்கிறானுங்க. ஏன்னா துருக்கிங்கிறது இந்த பகுதியில அவனுங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் த்ரெட். ஸோ அத வந்து அவனுங்க ஃபேஸ் பண்ணணும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஃபேஸ் பண்ணணுங்கிறதுக்காக இன்னைக்கே அதற்கான பணிகள்ல வந்து ஈடுபட்டிருக்கானுங்க. ஸோ இந்த இந்த அக்டோபர் 7ல அவனுங்க போட்டிருந்த அந்த கவசத்த வந்து உடைச்சதன் மூலமா, ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் வந்து அவனுங்களுக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்ட வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ அத வந்து எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல தான் வந்து ஒட்டுமொத்தமா எங்கெங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அதற்கான உதவிகள் எதுவும் வருதோ, அங்கெல்லாம் அவனுங்க வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறானுங்க. ஸோ அதனுடைய உச்சகட்டமா தான் வந்து ஈரான் வரைக்கும் அவனுங்க தாக்குதல் நடத்தியிருக்கானுங்க. மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்கும் தயாரா இருக்கிறானுங்க. ஸோ இந்த போரினுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜியுமே இத சுத்தி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படியான இடத்துல அவனுங்க வந்து
இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கிறானுங்க. ஏன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் கடுமையா பின்னடைவுல சந்திச்சிருக்கிறாங்க. இந்த அப்பர் ஹேண்ட் எடுத்ததை எக்ஸ்டென்ஷன் பண்ணி தங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் நோக்கமா இருக்கக்கூடிய விரிவாக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து நோக்கி நகர ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ ஏன்னா இப்போ அவனுங்க கெயின் பண்ண இந்த இந்த மீள் கட்டுமானம்ங்கிறத ஒரு டிஃபென்ஸ் டிட்டரன்ஸை வந்து உருவாக்குனதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதையே வந்து அஃபென்சிவ் ஃபோர்ஸா பயன்படுத்தி தங்களுடைய நில வரைவை வந்து அவனுங்க எக்ஸ்டெண்ட் பண்றானுங்க. ஸோ அந்த பின்னணியில தான் அவனுங்க சிரியாக்குள்ள போய் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 800 சதுர கிலோமீட்டர் வந்து பிடிச்சி வச்சிருக்கிறானுங்க சிரியால. இது வந்து அடுத்த கட்டமா அவனுங்க லெபனான்குள்ளேயும் கொண்டு போறானுங்க. லெபனான்குள்ள வந்து அவனுங்க என்ன அஃபென்சிவான ஸ்டெப் எடுத்து பண்றானுங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, லெபனான்ல லிட்டானி ரிவருக்கு தெற்கு பகுதி வரைக்கும் தான் வந்து ஹிஸ்புல்லா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருந்தானுங்க அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல. ஆனா இன்னைக்கு என்ன கேட்கிறானுங்கன்னா, அதனுடைய மேக்சிமலிஸ்ட் டிமாண்டா வந்து அவனுங்க வைக்கிறது என்னன்னா, ஹெஸ்புல்லாவே இருக்கக்கூடாதுன்றாங்க. ஹெஸ்புல்லாவே வந்து கம்ப்ளீட்டா டிசார்ம் பண்ணும், ஹெஸ்புல்லாங்கிற பொலிட்டிக்கல் என்டிட்டியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத டிமாண்டா வைக்கிறானுங்க. அப்ப ஒட்டுமொத்தமா லெபனான்ல இருந்து ஹெஸ்புல்லா இருக்கக்கூடாதுங்கிறானுங்க. இதெல்லாம் வந்து மேக்சிமலிஸ்ட் அவனுங்க டிமாண்டா வந்து வைக்கிறானுங்க. அவங்களுடைய அந்த அந்த கிடைச்ச வெற்றிகளை அவனுங்க வந்து எப்படி அதை பொலிட்டிக்கலா கன்வெர்ட் பண்றதுங்கிற இடத்துல எக்ஸ்பான்சன் அவங்களுடைய அட்வான்டேஜா வந்து எல்லாத்தையும் பயன்படுத்துறது, எல்லாத்தையும் பயன்படுத்தி என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கோ எல்லாத்தையும் வந்து இப்போ கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்றாங்க. ஸோ இந்த பின்னணியில இப்போ இங்க சிக்கி இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை பொறுத்தளவுல அவனுங்க எதை பத்தியும் கவலைப்பட தயாரா இல்லை. ஏன்னா 2 ஆண்டுகள் வந்து அவனுங்களுக்கு இம்ப்யூனிட்டி கிடைச்சிருக்கு. 2 ஆண்டுகள் அரசாங்கங்கள் அவனுங்க கூட நின்றுருக்கானுங்க. யாரும் தடுத்து நிறுத்துறதுக்கு வரல. இன்னைக்கு ஹெஸ்புல்லா வந்து கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேல வந்து நிரந்தரமா அமைதியாக்கிட்டானுங்க இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலமா. ஈராக்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் செயல்பட விடாம தடுத்து வச்சிருக்கிறானுங்க அமெரிக்காவினுடைய அழுத்தத்தின் மூலமா. வெஸ்ட் பேங்க்ல என்னென்னலாம் பண்ண முடியுமோ புது செட்டில்மெண்ட்ஸை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க, அனெக்சேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி 19 புது செட்டில்மெண்ட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ அப்படின்னா என்னென்னலாம் இதுல இந்த தங்களுக்கு ஏற்பட்ட தோல்வியிலிருந்து எதெல்லாம் வந்து வெற்றியா மாத்திக்க முடியும், எதெல்லாம் வந்து அதுல இருந்து நம்மளால கெயின் பண்ண முடியும் அப்படிங்கறத எல்லாத்தையும் இன்னைக்கு கெயின் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. ஆனா இது தற்காலிகமானது, இது நிரந்தரமானது கிடையாது. ஏன்னா இவனுங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா அமெரிக்காவில் ஆதரவு போயிருக்கு. இவனுங்களுக்கு இருந்த மிக முக்கியமான சப்போர்ட்டுங்கிறது அமெரிக்கன் பாப்புலேஷன் தான். அதுலயும் குறிப்பா வந்து கன்சர்வேட்டிவ் பாப்புலேஷன் தான். ரிப்பப்ளிகன் பார்ட்டியினுடைய கன்சர்வேட்டிவ் பாப்புலேஷன் தான் இவனுங்களுக்கு மிக வலுவான ஆதரவா இருந்தது. இன்னைக்கு அந்த பேஸ் வந்து போயிருச்சு. டெமோக்ராட்ஸ் கம்ப்ளீட்டா ஒதுங்கிட்டாங்க. ஸோ அதனால அமெரிக்காவினுடைய உதவிகள் வர்றதுங்கிறது இனிமே கேள்விக்குறியாக வேண்டிய இடத்தை நோக்கி பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் மாறிடுச்சு. பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸே மாறி இருக்கு அமெரிக்காவில். அதே போலதான் மேற்கத்திய நாடுகள்லயும். மேற்கத்திய நாடுகள் முழுக்க அரசாங்கங்களுக்கு எதிரான போராட்டங்கள் வந்து தீவிரமடைஞ்சிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள் முழுக்க ரெப்ரஷனை வந்து கையில் எடுத்திருக்கிறானுங்க. முழுக்க முழுக்க வந்து ஒரு ரெப்ரசிவ் அரசாங்கமா, அத்தாரிட்டேரியன் அரசாங்கமா வந்து எல்லாமே மாற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவனுங்க வந்து இந்த சைனிஸ்ட் என்டிட்டிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறானுங்க. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம அடிப்படையா வச்சு பார்த்தோம்னா சைனிஸ்ட் என்டிட்டியினுடைய இருப்புக்கான நோக்கம்ங்கிறது அமெரிக்கன் மேற்கத்திய இம்பீரியலிசத்தினுடைய அடிநாதமா இருக்கிறது தான் சைனிஸ்ட் என்டிட்டிங்கிறது நமக்கு புரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுங்க இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறானுங்க. சொந்த மக்களையே வந்து கொடுமைப்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறானுங்க. குறிப்பா வந்து யூகே போன்ற நாடுகள், யூகே, ஜெர்மனி போன்ற நாடுகள் யாருமே பேசக்கூடாதுங்கிறாங்க. குளோபலைஸ் இண்டிஃபைடா அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க வந்து ஒரு புது, அதாவது இந்த
இன்டிஃபாடாங்கிறத வந்து குளோபலைஸ் பண்ணணும், உலகம் முழுக்க வந்து அப்ரைசிங் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க வந்து சோசியல் மீடியால வந்து பெரிய கேம்பெயின் வந்து ஆரம்பிச்சுது. அதை வந்து ஆன்டிசெமிட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேர்ம் பண்றானுங்க. அந்த நாட்டு மக்கள் சுதந்திரமா வந்து பேச முடியாத அளவுக்கு தடைகளை ஏற்படுத்துறானுங்க. பேங்க் அக்கவுண்டுகளை முடக்குறானுங்க. அவங்களுடைய இயல்பான வாழ்க்கைகளை எல்லாத்தையுமே வந்து அடிச்சு காலி பண்றாங்க. எல்லா விதமான சுதந்திர உரிமைகள் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு அடிச்சு ஒடுக்குறதுக்கு அளவுக்கு போயிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் யுக்ரைன்ல நடக்கிற போர், அவங்களுடைய பொருளாதார சிக்கல், மீண்டெழ முடியாத அளவுக்கான சிக்கல்களை வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்கிற இதே சமயத்துல உள்நாட்டுல ஏற்படக்கூடிய அந்த கிளர்ச்சி நடவடிக்கைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு ரெப்ரசிவ் அரசாங்கங்களா மாறிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த சைனிஸ்ட் என்டிட்டியை காப்பாத்தணுங்கிற இடத்துல அதை உச்சகட்டத்துக்கு போறானுங்க. பாலஸ்தீன் ஆக்ஷன் குரூப்பை வந்து தீவிரவாத இயக்கமா தடை பண்ணதுனால கிரேட்டா தோன்பர்க் வந்து ஐ சப்போர்ட் பாலஸ்தீன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்கார்டு வச்சுக்கிட்டு இருந்ததை வந்து தீவிரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டா தென்பர்க்ங்கிற அந்த மிக முக்கியமான ஒரு ஆக்டிவிஸ்டியை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவுட்ரேஜியஸா வந்து நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து அவனுங்களுடைய வல்னரபிலிட்டியை காமிக்குது. அதே மாதிரி அவனுங்களுடைய பிஜோமனிக்கு, அதாவது இம்பீரியல் கோர் வந்து ஆட்டம் கண்டிருக்குங்கிறத தெளிவுபடுத்துது. இன்னொரு பக்கத்துல இந்த அலெக்சா ஃபிளட்டுங்கிறது அதை எல்லாத்தையும் ஆட்டம் காண வச்சதனுடைய அடிப்படையா இருந்திருக்கு அப்படிங்கிறத அவனுங்க புரிஞ்சிருக்கிறானுங்க. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் அவனுங்க எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு மேற்கத்திய இம்பீரியல் கோரினுடைய ஒரு அங்கமா இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எல்லா இம்ப்யூனிட்டியும் கிடைக்குது. அதனால அவனுங்க எதை பத்தியும் கவலைப்படுறதுக்கு தயாரா இல்ல. எந்த அட்ராசிட்டியும் பண்றதுக்கு தயாரா இருக்கிறானுங்க, எந்த கிரிமினல் ஆக்டிவிட்டியும் பண்றதுக்கு தயாரா இருக்கிறானுங்க. இனப்படுகொலைங்கிறதெல்லாம் அதுல ஒண்ணுமே கிடையாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி இருக்குது. அந்த பின்னணியில தான் உதவி பொருட்கள் எதையும் கொடுக்க மாட்டேன்றானுங்க, உணவுப் பொருட்கள் கொடுக்க மாட்டேன்றானுங்க, மருந்து பொருட்கள் கொடுக்க மாட்டேன்றானுங்க. ஆயுத ரீதியா மிகப்பெரிய இனப்படுகொலையை வந்து குறைச்சிட்டு இன்னைக்கு அமைதி வழியான இனப்படுகொலையை நோக்கி நகர்ந்திருக்கிறானுங்க. உலகம் முழுக்க ரெப்ரஷனை வந்து கட்டவிழ்த்து இருக்கிறானுங்க. அடக்குமுறை ஒடுக்குமுறைங்கிறது இன்னைக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியாவில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல், அந்த தாக்குதலை பயன்படுத்தி இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து இந்த ரெப்ரஷனை வந்து தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. ஸோ எந்தெந்த வாய்ப்புகள்ல வந்து அவனுங்க கோட்டை விடுறானுங்களோ, எந்தெந்த இடங்கள்ல அவனுங்க தோல்வியை தழுவுறானுங்களோ, அதை எல்லாத்தையும் வந்து தங்களுடைய வெற்றியா மாத்துறதுக்கான முயற்சியா வந்து அவனுங்க எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இதுல என்ன எந்த மாற்றமும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவா தான் இருக்குது. எதிர்த்து அடிக்கிறத தவிர வேற வழி இல்லைங்கிற நிலை தான் இன்னைக்கு இருக்குது. ஸோ இது வந்து எங்க போகும்னு அடுத்து அடுத்து எது லெபனான் நோக்கி போகுங்கிறாங்க. லெபனான் நோக்கி போனுச்சுன்னாக்க மிகப்பெரிய சிக்கலை மறுபடியும் உருவாகும். இதைதான் வந்து முன்தினம் வந்து நேற்று பேசின அன்சர் அல்லாவினுடைய தலைவர் அல்குத்தி வந்து பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, ஜைனிஸ்ட் என்டிட்டியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, அதை வந்து அடக்கிறத வந்து நம்ம வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும். இல்லைன்னா அதனுடைய எக்ஸ்பான்ஷன்ங்கிறது ரொம்ப தீவிரமாகி இந்த பகுதியினுடைய அச்சுறுத்தலா, மிகப்பெரிய அச்சுறுத்தலா அது போகும். எல்லாத்துக்கும் அவனுங்க தயாரா இருக்கிறானுங்க. அதை எதிர்கொள்றதுக்கு இந்த நாடுகள் எல்லாரும், பக்கத்துல இருக்கிற நாடுகள் எல்லாரும், இஸ்லாமிய நாடுகள் எல்லாரும் தயாராகணும் அப்படிங்கறத அறைகூவல் இருக்காரு. ஆனா இதுக்கெல்லாம் தயாரா இருப்பானுங்களா? ஏன்னா இங்க இருக்கிறவனுங்க எல்லாருமே அடிமைகளா இருக்கிறானுங்க. இவனுங்க எல்லாம் இதுல இருந்து லாபம் பார்க்கலாமான்னு பாக்குறானுங்க. இஸ்ரேல்கிட்ட இருந்து ஒடுக்குமுறைக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறானுங்க, டெக்னாலஜியை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறானுங்க. குறிப்பா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் வந்து அதை தீவிரமா பண்றானுங்க. ஒரு சர்வைலன்ஸ் ஸ்டேட்டா வந்து ஆல்ரெடி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்கு. அதை இன்னும் ஒரு ரெப்ரஸிவான ஒரு சர்வைலன்ஸ் ஸ்டேட்டா மாத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறானுங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸை வந்து எதிர்காலத்தினுடைய ஒரு அடையாளமா மாத்தணுங்கிற முயற்சியில வந்து அவனுங்க தீவிரமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுல உலக நாடுகள் எல்லாருமே வந்து அதற்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்படி ரொம்ப ரொம்ப ஒரு டிஸ்டோப்பியன் வேர்ல்டா தான் வந்து உலகம் இருக்குது. அதுல இந்த பாலஸ்தீனிய மக்களினுடைய நிலைங்கிறது உதவியும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலையில கொண்டிருக்காங்க.
இது வந்து பெருசா குற்றமாவே கருதல. யாருமே இத கருதுற மாரியும் தெரியல. எந்த நாடுகளும் இதுக்கு உதவி பண்ற மாரியும் தெரியல. அதனால இது எங்க போய் முடியும்? என்ன ஆகும்? என்னங்கிறது ஒண்ணும் தெரியல. ஆனா பாலஸ்தீனியர்கள் ரெசிலியன்ஸ வந்து கீப் அப் பண்றாங்க, ரெசிஸ்ட் பண்றாங்க. எல்லா விதமான அடக்குமுறைகளையும் அவங்க எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கிறோங்கிறத அனுதினமும் தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. சமீபத்துல வெனஸா பீலி ஒரு காசால இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெர்சன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க கேட்டப்போ, "எப்படி நீங்க அத எல்லாத்தையும் வந்து எதிர்கொள்றீங்க? இவ்ளோ கஷ்டமா இருக்குமே!" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பெர்சன் சொன்னதா ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா, "உங்களுக்கு வேற வழியே இல்ல. இதுதான் உங்களுக்கு இருக்கிற அ நிலை அப்படின்னா, அதுவே வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுது. ஏன்னா, அத ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற இடத்த நோக்கி நம்ம நகர்ந்துடுறோம். அதனால அது வந்து வாழ்றது வந்து ரொம்ப ஈஸியாவுது. இவ்வளவுதான் இருக்குன்னா, அத வச்சு தான் வாழ்ந்தாகணும். இப்போ அத தான் வந்து எதிர்கொண்டாகணுங்கிற நிலை வரும்போது, நமக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப எளி எளிதானதா மாறிடுது. இலகுவானதா போயிடுது." அப்படின்னு சொன்னதா சொன்னாங்க. இப்போ அதுதான் இன்னைக்கு பாலஸ்தீனியர்களுடைய நிலை. இதுதான் உங்களுக்கு இருக்கிற வழி. இதுல வேற வழியே இல்ல அப்படிங்கிறப்போ, எதிர்த்து நின்னு தான் ஆகணும். இனப்படுகொலையை எதிர்கொண்டு தான் ஆகணும். யாருடைய உதவியும் எதிர்பார்க்காம இனப்படுகொலையை எதிர்கொண்டு தான் ஆகணும். அந்த நிலையில தான் வந்து அந்த மக்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த இது ஆயுதங்கள் இந்த டெஸ்ட் பண்றத பத்தி நீங்க சொன்னதுனால ஒரு தகவல் என்னன்னா, அ இந்த இனப்படுகொலை, இந்த போர் நிறுத்தம் இவங்க இதெல்லாம் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம், இந்த வருஷத்துல வந்து இஸ்ரேலுடைய ஆயுத விற்பனை வந்து 16% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. அது எப்படி இது பண்றாங்கன்னா, அவைங்க போயி மற்ற நாடுகள்ட்ட விக்கும்போது, அ முன்னாடியெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ண வீடியோ இதெல்லாம் காட்டுவோம். ஆனா இந்த தடவ வந்து இது வந்து டெஸ்டட் வெப்பன்ஸ் கிடையாது. இது வந்து டெஸ்டட் ப்ரூவன் மெட்டீரியல் வெப்பன்ஸ் கிடையாது. இது வந்து காம்பேக்ட் ப்ரூவன் வெப்பன்ஸ். அதாவது வந்து போர்க்காலத்துல நாங்க பயன்படுத்தியிருக்கோம். பாலஸ்தீனர்கள் மீது நாங்க தாக்குதல் நடத்தி பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கான வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்கு பாருங்க. இப்படின்னு சொல்லி அவைங்க வந்து ஆயுதத்த விக்கிறாய்ங்க. அதையும் நாடுகள் வாங்குது. 16% வந்து விற்பனை அதிகரிச்சிருக்கு. அதுல வந்து இந்த வருடத்தின் அதிகபட்சமான விற்பனை வந்து 2.3 பில்லியன் வந்து யுஏஇ வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் வெளில இருந்து பார்க்குறவர்லாம் காரி காரி துப்புறாங்க. அவைங்க எத பத்தியும் கவலைப்படாம பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போன தடவ இத பத்தி நம்ம பேசுனோம். யுஏஇ இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிறத பத்தி. நம்ம ஆக்சுவலா பேசி முடிச்சதுக்கு அப்புறமேல ஒரு 2 நாள் கழிச்சு இன்னொரு தகவல் வந்துச்சு. என்னன்னா, மேற்கு ஆசியால இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒரு சில நாடுகள் இப்போ வந்து கொஞ்சம் அச்சமா யுஏஇய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அ நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, யுஏஇ வந்து இந்த பிராந்தியத்தில ஒரு ஆளா வளரணும். தன்னோட ஹிஜோமனியா தான் வளரணும்னு நினைக்குது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அத கிட்டத்தட்ட இப்ப தான் மற்ற நாடுகளுடைய தலைவர்களே உணர ஆரம்பிக்கிறாங்க. அத நீங்க எப்பவோ சொல்லிட்டீங்க. குவைத்தினுடைய அரச குடும்பத்தில இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அ யுஏஇ தன்னை வளர்த்துக்கிட்டு சவுதிய வந்து டோட்டலா ஓரங்கட்டுறதுக்கு சவுதிய வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கான வேலையில இறங்கியிருக்குது. சவுதி உடனடியா அதுக்கு வந்து சுதாரிச்சுக்கிட்டு, இந்த இத தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. அவரு சொல்லி ஒரு 2 நாள் கழிச்சு அத பத்தியான ஒரு விவாதம் நெனைக்கிறேன். சவுதி அரேபியாவுல இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள்ல நடந்த ஒரு விவாதத்துல ஒருத்தர் சொல்றாரு, "சவுதி அரேபியா நாளைக்கு ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துதுன்னா, உடனடியா சவுதி அரேபியா ஈரான் கூட நிக்கணும். அந்த தாக்குதல்ல ஈரான் கூட நின்னு நம்ம வந்து திருப்பி இஸ்ரேல தாக்கணும். இதுக்கான வேலைய வந்து நம்ம அரசு செய்யணும். செய்யலன்னா ரொம்ப கஷ்டம்." அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நார்மலா ஒரு விவாதம் தான். இதெல்லாம் விவாதம் தான். மக்கள் கிட்ட அ நட நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விவாதம். இப்போ வந்து இது மாதிரியான ஒரு எண்ணம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது, அ மற்ற நாடுகள் யுஏஇய எப்படி பார்க்க ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க சர்வைவலன்ஸ் ஸ்டேட்டா தான் இருக்குது. கண்காணிப்பு மிகுந்த ஒரு நாடா தான் இருக்குது யுஏஇ அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது உண்மதான். நீங்க வந்து யுஏஇக்கு போறீங்க, டூரிஸ்ட்டா போறீங்க துபாய்க்கு அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க போய் இறங்கி உங்க பாஸ்போர்ட்ட தேய்ச்சுட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் டோட்டலாவே நீங்க வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல போயிடுறீங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஏது பண்றீங்க? எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்படின்னு எங்கேயோ யாரோ சொன்னத நான் கேள்விப்பட்டேன். இது இவங்க அதனுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்ந்துகிட்டு இருக்குது யுஏஇ அப்படின்றது நல்லா தெரியுது. இந்த சவுதி, யுஏஇ இந்த ஒரு முரண்பாடு பெருசா வளரும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு எப்படி சவுதி அரேபியா ரியாக்ட் பண்ண போகுது? ஏன்னா வந்து நீங்களே சொன்னீங்க, அ 7 வருஷம் ஏமன் கூட நின்னு ஏமன் ச இனப்படுகொலையில சவுதியும், யுஏஇயும் சேர்ந்து சண்டை போட்டாய்ங்க. சேர்ந்து தான் வந்து ஏமனுக்கு எதிரா சண்டை போட்டுச்சு. ஆனா இந்த இடத்துல சூடான்ல வந்து சவுதி அரேபியாவ கழட்டி விட்டு தானே தனியாளா நின்னு
எல்லா காசும் கொடுத்துச்சு ஒரு தீவிரவாத குழுவுக்கு சூடான்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த குவைத்து அரசு குடும்பத்திலேருந்து சொன்னது தான் நான் அப்படி பார்க்குறேன். அதுதான் நீங்க சொன்னதையும் அதையும் நான் கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சவுதியை வலுவிழக்க வைக்கிறதுக்கான வேலையில யுஏஇ இறங்கியிருக்கா? உறுதியா சவுதி அரேபியா வந்து சவுதி அரேபியா மட்டும் இல்ல, இந்த பகுதியில இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் வந்து வலுவிழக்க வைக்கணுங்கிறதுல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ரொம்ப தீவிரமா வேலை பார்க்குது. மகாபாரதத்துல வந்து அக்னியினுடைய ரோல் தான் வந்து இன்னைக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய ரோலா இருக்குது இந்த பகுதி முழுக்க. ஸோ சவுதி அரேபியாவை எப்படியெல்லாம் அது பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கடந்த 15 ஆண்டுகளா வந்து அது பயன்படுத்தி இருக்குது. 10 ஆண்டுகளா குறைந்தது வந்து ஒரு 10 ஆண்டுகளா பயன்படுத்தி இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து சவுதி அரேபியா பலியா இருக்குது. அதை மட்டும் நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆஹ் அதனுடைய உச்சமா வந்து இப்போ இந்த ஏடன்ல இருக்கக்கூடிய தெற்கு யெமனுடைய அரசாங்கத்தை வந்து நீக்கிறதுக்கான பணியில வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஈடுபட்டது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஸோ அதை எதிர்த்து கடந்த 2 நாட்களா சவுதி அரேபியா வான்வெளி தாக்குதலை நடத்தி இருக்குது. ஸோ இதுலயே வந்து அவனுங்க 2 பேருக்கும் இடையிலான அந்த முரண்பாடு வந்து ரொம்ப கூர்மை அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. அதே போல ட்ரம்ப் கிட்ட முகமது பின் சல்மான் வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தாரு. என்னன்னா, சூடான்ல ஆர்எஸ்எஃப்க்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். உடனடியா ஆர்எஸ்எஃப்க்கு போற உதவிகளை நிறுத்தி உடனடியா போர் நிறுத்தத்தை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில நீங்க ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதுவும் குறிப்பா வந்து ஆஹ், முகமது பின் சல்மான் வந்து அமெரிக்கா டூர் போயிருந்தப்போ இந்த கோரிக்கை வந்து ட்ரம்ப் கிட்ட வச்சது. ஸோ இதுதான் வந்து சவுதி அரேபியாவுக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் முரண்பாடு தீவிரமடைகிறதுக்கான அடிப்படையா இருந்தது. அதற்கப்புறம் தான் அதற்கான பதிலடி நடவடிக்கையில இந்த சதர்ன் டிரான்சிஷனல் கவர்மெண்ட்னு சொல்லி டிரான்சிஷனல் கவுன்சில், அந்த கவுன்சில் மூலமா இந்த தாக்குதலை வந்து கூர்மைப்படுத்தி இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து யமனுடைய கட்டுப்பாட்டை வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கையில் எடுத்திருக்கு, சதர்ன் யமனுடைய கட்டுப்பாட்டை. ஸோ சமீபத்துல ஒரு தகவல் வந்து கசிய விடப்பட்டுச்சு, ஒரு தகவல் வந்துச்சு. அதுல என்னன்னா, அன்சரல்லா கூட சவுதி அரேபியா ஒரு உடன்பாட்டுக்கு வந்து இந்த சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் ஆட்சிக்கு எதிரான நடவடிக்கைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடன்ல இருக்கக்கூடிய தெற்கு சூடானினுடைய இன்றைய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடியவர் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவரு சொல்லியிருந்தார். அதே போல சவுதி அரேபியா யுனைடெட் இது ஈரான் கூட ஏற்படுத்தின இந்த ரெப்ரோஷ்மாங்கிறது ரொம்ப முக்கியமான ரோலை வந்து இப்ப பிளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த பகுதியினுடைய ஹெஜோமனிக் பவரா வந்து மாறணுங்கிற அந்த முயற்சிக்கு பல நாடுகள்கிட்ட எதிர்ப்பு இருக்குது. அது குறிப்பா வந்து சவுதி அரேபியா, ஈரான் போன்ற நாடுகள்கிட்ட ரொம்ப தீவிரமாவே இருக்குது. ஸோ அந்த பின்னணியில இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய உடன்பாடு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல சமீபத்துல நீங்க நடக்கிற நிகழ்வுகளை வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஹெஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. ஓப்பன் ஹார்ட்டட்லி பழைய விஷயங்களை எல்லாத்தையும் மறந்துட்டு சவுதி அரேபியா கூட நாங்க நெருக்கமான உறவுகளை பேணுறதுக்கு முயற்சி பண்றோம். அதற்கு நாங்க ஓப்பன் ஹார்ட்டடா வந்து வரவேற்பு கொடுக்குறோம், அழைப்பு விடுக்கிறோம். சவுதி அரேபியா எங்களுடைய பழைய உறவு நிலைகளை வந்து மறந்துட்டு புதுசா வந்து தங்களுடைய உறவுகளை வந்து புதுப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கை வச்சிருந்தாரு. ஸோ இது எல்லாமே வந்து பேக்ரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப சவுதி அரேபியா வந்து அநேகமா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கூட நேரடியான உதவி அப்படிங்கிற இடத்த நோக்கி நகராம இருந்ததுனாலும் இந்த மாதிரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸை கண்டெயின் பண்றதுக்கான நடவடிக்கை இல்லை, கண்டிப்பா வந்து அவங்க கூட இணைந்து இயங்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கடிகளை வந்து சவுதி அரேபியாவுக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உருவாக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே கத்தாரை வந்து ஒடுக்கிறதுக்கு சவுதி அரேபியாவை தான் பயன்படுத்தினுச்சு யுஏஇ. யுஏஇ நேரடியா எதுவும் பெருசா பண்ண முடியாதுங்கிறப்ப
சவுதி அரேபியாங்கிற மிகப்பெரிய நாட்டை வந்து பயன்படுத்தி கத்தாரை வந்து கிட்டத்தட்ட வந்து கடுமையான நெருக்கடியை வந்து உருவாக்குனாங்க கத்தாருக்கு எதிராக. அந்த நெருக்கடியிலிருந்து கத்தாரை காப்பாத்துனது ஈரான் தான். ஸோ அப்படி பல்வேறு நிகழ்வுகள்ல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒரு சகுனி மாதிரி இந்த பகுதியில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அதை கண்டெயின் பண்ணணும்னா கண்டிப்பா இவங்க எல்லாருமே சேர வேண்டிய நிலை இருக்கு. சேருவாங்கங்கிறது தெரியுது, கிளியரா தெரியுது, எல்லாரும் சேருவாங்கங்கிறது. ஆனா அது அமெரிக்காவுக்கு எதிராக சவுதி அரேபியாவினுடைய நிலைப்பாடா வருமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற கேள்வி. ஆனா அமெரிக்கா வந்து நல்ல ஹோல்ட வச்சிருக்கு சவுதி அரேபியாவுக்குள்ள. ஸோ அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. அமெரிக்காவை எதிர்த்து சவுதி அரேபியா, ஈரான், ஹிஸ்புல்லா, அன்சருல்லா இவங்க கூட எல்லாம் வந்து இணையுமா அப்படிங்கிற அந்த கேள்விதான் முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கு இது வரைக்கும் விடையே இல்லை. நீங்க சவுதி அண்டு இது பத்தி ஏவன் அன்சருல்லா பத்தி சொன்னதுனால ஒரு தகவல் சொல்லணும். ஓமன் வந்து மத்தியஸ்தம் பண்ணி 2 நாடுகள் தரப்புலையும், அதாவது ஏமன் அன்சருல்லா கிட்ட இருக்கக்கூடிய போர் கைதிகள், அப்புறம் சவுதி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஏமனுடைய போர் கைதிகள் மற்றும் வெவ்வேறு நாடுகளுடைய போர் கைதிகள் பலரையும் ரிலீஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 800 பேர் அந்த டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இரு பக்கத்துலையும். அது நடந்து முடிஞ்சிருக்குன்னா மேபி நீங்க சொன்னதுக்கான இடத்துல இருந்து நகர வாய்ப்பு இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்திருக்கு. நீங்க இப்ப சொன்ன மாதிரி அந்த தெற்கு ஏமன் பகுதியில, ஏமன் அன்சருல்லா இல்லாத பகுதியில, தெற்கு ஓமனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில, தெற்கு ஏமன் பகுதியில சவுதி ஆதரவு குழுக்கள் வச்சு பிடிச்சி வச்சிருந்த இடத்த வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், யுஏஇயோட ஆதரவு குழுக்கள் எடுத்துருச்சு. இப்போ இன்னைக்கு வந்து 2 நாளா சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து அப்படியெல்லாம் இது விட முடியாது, அந்த இடத்த விட்டு நீங்க வெளில போங்க, இல்லை நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி 2 பக்கத்துலயும் வந்து படை திறந்துகிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்குது. இதை நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது இதே போல இன்னொன்னு வந்து நீங்க சொன்ன பிறகு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. மேபி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தோழர்கள் கேட்டிருந்தாங்கன்னா கண்டினியூ கேட்கறது தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து லெபனான்ல இஸ்ரேலுடைய எல்லையில வசிச்சுட்டு இருக்கிறாரு. அவரு நிறைய விஷயங்கள் இதை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. அங்க இருக்க ஒரு ஆக்குபேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க அதில் சொன்னப்போ அவரு என்கிட்ட ஒருத்தர் பர்சனலா பேசும்போது சொன்னது, நாங்க யாரும் சவுதி அரேபியா டிராவல் பண்ண முடியாது, நாங்க டிராவல் பண்ணா எங்களை கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாரு அவர். அது எனக்கு அப்ப புரியல. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தெரியுது. மேபி இப்போ ஹிஸ்புல்லாவுடைய ஜெனரல் செக்ரட்டரி கேட்டதுனால நார்மலைசேஷன் முதல்ல நம்ம 2 பேரும் பண்ணிக்குவோம் அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு இல்லையா. இது ஒரு இதா பாக்குறேன். ஏன்னா அங்க சாதாரணமா ஒரு வேலை செய்யறதுக்கு கூட லெபனான் மக்கள் வந்து பெரிய லெவல்ல சவுதிக்கு போகிறது ரொம்ப ரொம்ப குறைச்சலா நான் பாக்குறேன். பர்சனலா பார்த்ததுனால சொல்றேன். மேபி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சொல்லும்போது கவனிக்கும் போது மேபி இதுக்கப்புறம் மேல வந்து அவங்க லெபனானுக்கும் சவுதிக்குமான சுமூக வரவு, ஐ மீன் வந்து இவங்க வச்சிருக்கக்கூடிய பப்பட்ட அரசாங்கம்ல ரியலா இருக்கக்கூடிய அங்க இருக்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கும் சவுதிக்கும் ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு புதுப்பிக்கப்பட்டுச்சுன்னா அது வேற ஒரு கோணத்தை அங்க உருவாக்கும் மேற்காசியாவில் அப்படின்னு நம்ம கவனிக்கலாம், அப்படின்னு பார்க்க முடியுது. இதுல அடுத்து அப்படியே வந்து ஈரான், அப்புறம் வந்து உக்ரைன் ரஷ்யா. உக்ரைன் ரஷ்யா பத்தி நம்ம பேசவே இல்லை, 2 வீடியோ ஆச்சு. ஸோ அதை இன்னைக்கு இதை பேசிடலாம்னு நினைக்கிறேன். ஈரான் பத்தி ஏதாவது இருக்குதா, அதை சொல்லிட்டு அப்புறம் அப்படியே அங்க போலாம். ஈரானை பத்தி, ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைக்கு இப்போ அவங்க புதுசா காரணம் சொல்றானுங்க. என்ன காரணம் சொல்றானுங்கன்னா, ஈரான்கிட்ட நிறைய மிசைல்ஸ் வந்து தயாரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. மிசைல்ஸ் வந்து ஒரு பெரிய எக்ஸிஸ்டன்ஷியல் பிரச்சனை. ஸோ அதை வந்து உடனடியா வந்து தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தன்யாஹூ கோரிக்கை வைக்க போறதா ஒரு தகவலை வந்து கசிய விட்டு இருந்தானுங்க. ஸோ இன்னைக்கு அதை வந்து முக்கியமான பிரதான பிரச்சனையா வந்து மாத்தி இருக்கிறானுங்க. மிசைல் பிரச்சனைங்கிறத பெருசா பார்த்திருக்கிறானுங்க. முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த அணு ஆயுதம்ங்கிறதெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டானுங்க. ஏன்னா அணு ஆயுதம்ங்கிறது இல்லைங்கிறது தெரியும், அதற்கான முயற்சியிலையும் ஈரான் ஈடுபடலைங்கிறது தெரியும். அது கம்ப்ளீட் ஒரு ப்ரொபகேண்டாங்கிறது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்ப புது விஷயத்த கொண்டு வரானுங்க. மிசைல்ங்கிறது ஒரு பெரிய சிக்கல், அந்த சிக்கலை வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோரிக்கை வைக்கிறானுங்க. அதை நோக்கிய விவாதங்களை வந்து அவனுங்க உருவாக்குறானுங்க. இப்போ அந்த பின்னணியில ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குங்கிற மாதிரி ஹிப்ரு ஊடகங்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. எப்ப வேணாலும் அது நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ இந்த சமகாலத்துல ஈரான் வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்தினது அதே ஹீப்ரு ஊடகங்கள் செய்திகளை வந்து கசிய விடுறாங்க. மூன்றாம் தரப்பு மூலமா இஸ்ரேல்கிட்ட ஈரான் வந்து சொல்லி இருக்கிறதா சொல்றானுங்க. ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்தினா ஈரான் நேரடியா போர்ல பங்கெடுக்கும் அப்படிங்கிறத சொன்னதா சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை என்னங்கிறது தெரியல. ஆனா நம்ம ஏற்கனவே பேசும்போது சொல்லி இருந்தோம், வெல் இன்ஃபார்ம்டு சோர்சஸ் கொடுக்குற தகவல்கள் என்னன்னாக்க, ஹெஸ்புல்லாங்கிறது இப்ப இருக்கிற நிலையில ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போருங்கிறது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் போர். குறிப்பா வந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு இது எக்ஸிஸ்டென்ஷியல் போர். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து வருது அப்படின்னா ஈரான் வந்து பார்த்துக்கிட்டு இந்த முறை சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பா வந்து ஈரானும் போருக்கு போகும். இது ஒரு கம்ப்ளீட் அது ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான ஒரு போரா வந்து மாறுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அந்த நிலை தான் இன்னைக்கு வந்திருக்கிறதா தெரியுது. அது நேரடியா ஈரான் மீதான தாக்குதல் அந்த முறை இருக்க போதா, இல்ல ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல்ங்கிறது இப்ப 31ஆம் தேதியோட கெடு முடியுது. 31ஆம் தேதிக்கு மேல வந்து அவனுங்க தாக்குதல் நடத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஒருவேளை ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதல் வந்து வந்துச்சுன்னா அடுத்த ரியாக்ஷன்ங்கிறது வெறும் ஹிஸ்புல்லாவுக்கிட்ட இருந்து மட்டும் இருக்காது, ஒட்டுமொத்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருந்தும் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கிளியரா உணர முடியுது. ஸோ அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற டெவலப்மெண்ட். அதே நேரத்துல கடந்த வாரத்துல ஈரான் வந்து தன்னுடைய வானெதிர்ப்பு சாதனங்கள் எல்லாம் வந்து சோதனை பண்ணியிருக்குது. பெரிய அளவுக்கு டெஸ்ட் ரன் பண்ணியிருக்குது. மிசைல்ஸ் புது மிசைல்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்குது. எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்துருக்குது. நாடு முழுக்க வந்து அந்த நிகழ்வுகள் வந்து கடந்த வாரத்துல நடந்திருக்குது. அதற்கான வீடியோ ஆதாரங்கள் உட்பட வெளிவந்திருக்குது. ஸோ அதனால 2 தரப்பும் தயாரா இருக்குதுங்கிறது கிளியரா தெரியுது. இதுக்கு வரைக்கும் வந்து அவனுங்க ஆயுதங்கள வந்து மீண்டும் வந்து தன்னுடைய சேதமடைந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கான பணியில இஸ்ரேல் ஈடுபட்டுக்கிட்டு இருந்ததே அதற்காக தான். அதுதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். இந்த போருங்கிறது ஒரு ட்ரையல் ரன் தான். மீண்டும் வந்து இந்த போர் வந்து எப்ப வேணாலும் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் பாக்கி இருக்கே தவிர ஆரம்பிக்காதா அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அந்த கேள்விக்கே இடம் இல்ல. போர் ஆரம்பிக்கும். எப்ப ஆரம்பிக்குங்கிறது மட்டும்தான் யாருக்கும் தெரியல அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த நிலை வந்துட்டதா தான் தெரியுது. போர் வந்து ஆரம்பிக்கும். எப்ப ஆரம்பிக்குங்கிறது தெரியல. ஆனா கூடிய விரைவில் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. போர் ஆரம்பிச்சதுன்னா எல்லா தரப்புக்கும் இடையிலான போரா தான் வந்து இந்த போர் வந்து விரிவடைஞ்சு போகுங்கிறது கிளியரா தெரியுது. ஓகே, ஓகே தோழர். இதுல வந்து ரஷ்யா, உக்ரைன் இந்த விஷயத்துல வந்து ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அஹ் இன்னும் வந்து அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு நடுவுல வந்து பல பில்லியன்கள் கொடுக்கறதுக்கு இவங்களும் தயாராயிட்டாங்க. யூரோப்பியன் யூனியனும் தயாராயிட்டாங்க உக்ரைனுக்கு. வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு லெவல்ல இருந்து பணம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பேசின நேட்டாவுடைய சீஃப் என்ன சொல்றாருன்னா, வர்ற வருஷத்துல இருந்து ஒவ்வொரு நாடும் குறைஞ்சது $1 பில்லியன், ஒவ்வொரு 1 பில்லியன் யூரோ, நாட்ட டாலர், யூரோ, 1 பில்லியன் யூரோவுக்கு குறையாம கொடுக்கறதுக்கு பாருங்க, நம்ம உக்ரைனை வந்து டிஸ்டாண்ட் பண்ணி நிப்பாட்டணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இவங்க என்ன பிளான்ல இருக்காங்கன்னு வேற தெரியல. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் அந்த ஒரு ஒயிட் சுப்ரமசிஸ்டி மனநிலையில இருக்காங்களான்னு தெரியல. இவ்வளவு நடந்து இவ்வளவு லாஸ், இத்தனை இடத்த விட்டு கொடுத்தாச்சு, பாதி உக்ரைனை பிடிச்சிருச்சு ரஷ்யான்னு சொல்றாங்க. இன்னமும் அந்த மனநிலையில தான் இருக்காங்களா? இவங்க என்ன பண்ண போறாங்க அடுத்து? அதாவது ஐரோப்பிய நாடுகள் ரசோபோபிக் மைண்ட் செட்ல இருக்கிறானுங்க. ஆரம்ப கட்டத்தில இருந்து ஸ்லாவிக் பீப்புளை வந்து அவனுங்க வந்து மக்களாவே கருதுறது இல்ல. அவனுங்க வந்து சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கு அவனுங்கள்ட்ட. அவனுங்க வந்து தான் வந்து ஆரிய வர்த்தா அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க. ஆரியத்தினுடைய ஒரிஜினல் இனக்குழுக்கள் வந்து நாங்க தான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சிந்தனை ஓட்டம். அந்த சிந்தனையில இருந்து நாசி அரசாங்கம் வந்து உருவாகி யூதர்கள் உட்பட, கம்யூனிஸ்டுகள் உட்பட, ரஷ்யர்கள் உட்பட எல்லாரையும் கொலை பண்ணாங்க. இதுல பெரிய அளவுக்கு கொலை செய்யப்பட்டவர்கள் வந்து சோவியத் ஒன்றியத்தினுடைய மக்கள் தான். கிட்டத்தட்ட வந்து 27 மில்லியன் மக்கள், அதாவது 2,70,00,000 பேர் வந்து அந்த போர்ல வந்து உயிரிழப்பை சந்திச்சாங்க நாச்சி படைகளால. ஆனா அதெல்லாம் பெருசா தெரியல. அதுல ஜூயிஷ் மக்கள் உயிரிழந்தது மட்டும்தான் இன்னைய வரைக்கும் பேசப்படுதே தவிர ரஷ்ய மக்கள் வந்து
அதாவது ரஷ்ய மக்கள்னு நம்ம ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாது. சோவியத் யூனியனுடைய மக்கள் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 2,70,00,000 பேர் இறந்து போனாங்க. ஆஹ் அது அன்னையிலிருந்து இன்றைய வரைக்கும் அவனுங்களுக்கு இருக்கிற ரெசிஸ்ட் மனப்பான்மை. மற்றவை எல்லாமே வந்து கீழ்த்தரமானவனுங்க, நான் மட்டும் உயர்ந்தவன், எனக்கு அடிமையா தான் எல்லாரும் இருக்கணுங்கிறது தான் அவனுங்களுடைய நிலைப்பாடு. ஸோ அதனால அதுல இன்னும் சந்தேகப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. அவனுங்க சுப்பீரியர் சுப்ரீமசி தியரியை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவனுங்க. சுப்ரீமசி வந்து அவனுங்களுக்கு ஊறி போய் கிடக்கு. ஸோ அதுதான் அந்த பின்னணி. அந்த பின்னணியில இருந்து தான் வந்து அவனுங்க ரஷ்யா வந்து அழிக்கணும்னு நினைக்கிறானுங்க. இன்னொரு முக்கியமான காரணம், ரஷ்யாங்கிறது ஒரு பெரிய நாடு, ஆயுத பலம் உள்ள நாடு. அந்த நாடு வந்து இவனுங்களுக்கு பெரிய த்ரெட் அப்படிங்கிறத இவனுங்க ஃபீல் பண்றானுங்க. ஆனா இவனுங்க டாமினேட் பண்ண முடியாது ரஷ்யாவை. அதனால அவனுங்க கூட இணையறதுக்கும் இவனுங்களுக்கு விருப்பம் கிடையாது. டாமினேட் பண்ண முடியலன்னா அப்புறம் சண்டை நடத்தி தான் ஆகணும். ஸோ அந்த பின்னணியில தான் வந்து சண்டையை ஆரம்பிச்சு இப்ப நடத்திட்டு இருக்கிறானுங்க. இப்போ கடந்த வாரத்துல வந்து பிரசில்ஸ்ல பிரசல்ஸ்ல வந்து இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய கூட்டம் நடந்து நிதி உதவி அளிக்கிறதுக்கான ஒரு ஒரு கூட்டமா தான் வந்து இந்த கூட்டம் நடந்தது. அதுல ரஷ்யாவினுடைய அசட் $300 பில்லியன் வந்து பிரசல்ஸ்ல வந்து சிக்கி இருக்குது. ரஷ்யாவினுடைய அசட். அந்த அசட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி இருக்கிறானுங்க. அதை வந்து கையகப்படுத்தி யுக்ரைனுக்கு கொடுக்கணுங்கிற பிளானோட வந்து வந்தானுங்க. அது 2 நாடுகள் வந்து ப்ரமோட் பண்ணாங்க அந்த ஐடியாவை. அதுல குறிப்பா வந்து ஜெர்மனியினுடைய மேர்ஸ் தான் வந்து அதை பயங்கரமா புஷ் பண்ணது. கடைசியா வந்து அச்சம் விட்டதுனால, அதுவும் குறிப்பா வந்து பிரசல்ஸ் பெல்ஜியம் வந்து அச்சம் விடுது. ஏன்னா அவனுங்கள்ட்ட தான் அந்த பணம் வந்து இருக்குது, அவனுங்களுடைய பேங்க்ல தான் இருக்கு. ஸோ அவனுங்க வந்து அதை கையகப்படுத்தினானுங்கன்னாக்கா அது ரஷ்யாவு கூட நேரடியான விரோதத்தை அவனுங்களுக்கு உருவாக்கும். அது மட்டும் இல்ல, லீகலான சிக்கல்களை உருவாக்கும். ஸோ அதனால அவனுங்க அச்சம் அடைகிறானுங்க. ஆனா ஜெர்மனியோட மெர்ஸ் தான் வந்து அதை ரொம்ப புஷ் பண்ணியிருக்கிறாரு. கடைசியா வந்து அதை ஒத்துக்கல. அதை ஒத்துக்காம என்ன பண்ணியிருக்கிறானுங்க, இவனுங்களே வந்து ஒரு $90 பில்லியன் வந்து கொடுக்கறதா பேசி முடிச்சிருக்கிறானுங்க. $90 பில்லியன் கொடுத்தானுங்கன்னா அடுத்து ஒரு 2 வருஷத்துக்காவது குறைஞ்சது இந்த போரை வந்து தள்ளி போடணும் அப்படிங்கறதுல அவனுங்க தெளிவா இருக்கிறானுங்க. தொடர்ந்து இந்த போரை வந்து இன்னொரு 2 வருஷத்துக்கு நடத்தணும் அப்படிங்கிறது தான் இப்ப அவனுங்களுடைய திட்டமா இருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவனுங்க ரீஆர்ம் பண்ணணும். அதுலயும் குறிப்பா வந்து ஜெர்மனி வந்து தன்னை ரீஆர்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வகமெண்டா இப்போ ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஜெர்மனிக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா போன போர்ல வந்து தோல்வி அடைஞ்ச நாடு, 2ஆம் உலகப் போர்ல. அது அக்ரஷன்ல ஈடுபட்டதுனால அதற்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. அதனுடைய ராணுவ வலிமையை வந்து கூட்டக்கூடாது, ராணுவ இதுல வந்து அவனுங்க பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறது அவனுங்களுக்கு இருந்த கட்டுப்பாடு. இன்னைக்கு அந்த கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்திட்டு நாங்க வந்து மீண்டும் வந்து ரீஆர்ம் பண்ண போறோம் அப்படிங்கிறது இப்போ அவனுங்களுடைய நோக்கமா இருக்கு. அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவனுக்கு பயன்படுத்துறானுங்க. ஏன்னா இன்னைக்கு ரஷ்யா கூட எல்லாருமே எதிரியா இருக்கிறாங்க. அதனால தன்னால வந்து இந்த டயத்துல வந்து ரீஆர்ம் பண்ணிட்டு பெரிய ஒரு மிலிட்டரி பவரா வந்து மாறிடணும் அப்படிங்கறத அப்ப அவனுங்களுடைய நோக்கமா வச்சு செயல்படுறானுங்க. ஆனா அதுக்கு ஐரோப்பிய நாடுகள் கிட்டயே வந்து பெரிய எதிர்ப்பு இருக்குது. அதுலயும் குறிப்பா வந்து பிரான்ஸுக்கு அதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. பிரான்ஸ் அதை அனுமதிக்க கூடாது அப்படிங்குது. ஏன்னா ஜெர்மனி வந்து மீண்டும் ரீஆர்ம் பண்றது பிரான்ஸுக்கு மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா போன போர்ல பிரான்ஸ் கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு 2ஆம் உலகப் போர்ல. பிரிட்டன் ஒன்றும் பெருசா கண்டுக்க மாட்டானுங்க. ஏன்னா ஏற்கனவே அவனுங்க ஒரு தம்மா துண்டு நாடு. அவனுங்கள்ட்ட ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு பொருளாதார ரீதியாகவும் ஒன்றும் கிடையாது, ராணுவ ரீதியாகவும் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால அவனுங்களால ஒன்றும் பண்ண முடியாது. எவன் தோல்லையாவது ஏறி உட்காந்துட்டு சவாரி பண்றது மட்டும்தான் அவனுங்களால பண்ண முடியும். ஆனா பெரிய அளவுக்கு அச்சம் விடுறது பிரான்ஸ். இப்போ பிரான்ஸ் வந்து அதை ஏத்துக்க முடியாதுங்குது. இப்போ அவனுங்கக்குள்ள மிகப்பெரிய முரண்பாடு உருவாயிருக்குது இந்த போரை வச்சு. இதை வச்சு தனக்கு சாதகமான விஷயங்கள், தன்னுடைய எதிர்கால அம்பிஷன்ஸ் வந்து அச்சீவ் பண்றதுக்கான ஒரு நோக்கத்தோட ஜெர்மனி செயல்படுது. இப்ப ஜெர்மனியோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னா, மீண்டும் வந்து தன்னை வந்து ஒரு ஆதிக்க சக்தியா அந்த பகுதியில மாத்தணுங்கிறத நோக்கமா வச்சிருக்கு ராணுவ ரீதியா. ஹிட்லர் வந்து இழந்தது எல்லாத்தையும் மீண்டும் எடுக்கணும் அப்படிங்கிறத நோக்கமா வச்சிருக்குது ஜெர்மனி.
ஸோ அதற்கான வாய்ப்பா இந்த போர்ல வந்து இதை பயன்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுது. ஸோ ஒரு பக்கம் 2 வருஷம் போரை வந்து தொடர்ந்து நடத்துறதுக்கான நிதி உதவிகளை பண்றது, அதையும் புஷ் பண்ணது வந்து ஜெர்மனியோட மெர்ஸ் தான். ரியாமம் பண்றது அப்படிங்கிறதையும் புஷ் பண்ணிட்டு இருக்கிறது ஜெர்மனியோட மெர்ஸ் தான். ஸோ அதனால இப்ப இது எல்லாமே எதை நோக்கி நகருதுன்னா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட உள்ள இருக்கிற ஒரு முரண்பாடுங்கிறது ஒரு பக்கம் தீவிரமாகுது. ஆஹ் ஜெர்மனியை ரீஆர்ம் பண்ணிட்டு அவனுங்க வந்து இந்த பகுதியினுடைய ஆதிக்க சக்தியா மாறுறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்துல அமெரிக்காவினுடைய போரை வந்து இவனுங்க கையகப்படுத்திக்கிட்டு இவனுங்களுடைய போரா வந்து அதை மாத்துறதுக்கான ஒரு முயற்சியா வந்து இந்த போரை வந்து அணுக ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. இது அமெரிக்காவினுடைய அந்த பேர்டன் ஷேரிங் ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ராட்டஜிக் சீக்வன்சிங், டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு அவனுங்க எல்பிரிட்ஜ் கோபியோடைய ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ இன்னைக்கு இங்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் தேவையானதா இருக்குது, ஜெர்மனிக்கும் தேவையானதா இருக்குது, இந்த போரை தொடர்ந்து நடத்துறதுக்கும் தேவையானதா இருக்குது. அதை நோக்கி தான் இந்த போர் வந்து நகர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதை வந்து ரஷ்யா வந்து ரொம்ப தீவிரமான ஒரு ஒரு கன்சர்னா வந்து பாக்குது, டேஞ்சரஸான ஒரு விஷயமா பாக்குது. அதனால அதை தெளிவுபடுத்துறாங்க. இது வந்து இன்னும் உச்சகட்டத்துக்கு போகும். உச்சகட்டத்துக்கு போனுச்சுன்னா குறிப்பா வந்து 2 நாளைக்கு முன்னாடி சர்கே கரக்கானாங்கிற மிக முக்கியமான அட்வைசர் அவர் வந்து சொல்றது என்னன்னா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வந்து இந்த போரை வந்து இன்னும் எஸ்கலேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த கட்டமா இந்த போர் வந்து அணு ஆயுத போரா போகும். நான் வந்து சஜஸ்ட் பண்றது இது ஒரு அணு ஆயுத போரா கொண்டு போகணுங்கிறத நான் சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா இல்லைன்னா நம்மளுடைய டிட்டரன்ஸ் போயிடும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இது வெறும் கரக்கானாவினுடைய சிந்தனை ஓட்டம் மட்டும் கிடையாது, மெஜாரிட்டி ரஷ்யனுடைய சிந்தனையாகவும் இன்னைக்கு அந்த நாட்டுல வந்து இருக்கு. ஸோ பல முறை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இது வந்து கட்டுக்கடங்காம போறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு, அதனால இந்த எஸ்கலேஷனை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்றைய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அது கட்டுப்படுற மாதிரி தெரியல. இது அடுத்த கட்டமா ஒரு அணு ஆயுத போரா போறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் அவனுங்க இப்ப உருவாக்கிட்டு இருக்கிறானுங்க. நேற்று பிரான்ஸ் இதுல யூகேவினுடைய கடற்பரப்புல ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் 2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ், ரஷ்யாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் கூடவே வந்து இராணுவ விமானங்கள் 2, அதுக்கு எஸ்கார்ட் பண்ண 2 இராணுவ விமானங்கள், இது எல்லாத்தையும் வந்து அங்க பறந்துருக்குது. ஸோ இது வந்து பிரிட்டனுக்கு ஒரு எச்சரிக்கையா செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அடையாள நிமித்தமா. இந்த எஸ்கலேஷனை வந்து தீவிரப்படுத்தினா அணு ஆயுதத்தை வந்து வீசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோங்கிறத ரஷ்யா வந்து சொல்லியிருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் அச்சுறுத்தல், எக்ஸ்ட்ரீம் லெவல் வார்னிங். இதையும் கடந்து இந்த எஸ்கலேஷனை வந்து தீவிரப்படுத்தினாங்கன்னா இது வந்து எங்க போய் முடியும்னு யாருக்கும் தெரியாது. உலகமே அழியறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த போரை பொறுத்தளவுல உருவாகிட்டு இருக்கு. நடுவுல கேட்க நினைச்சேன், அது சொன்ன பர்சன் வந்து ரஷ்யனா? இது போல வந்து நம்ம இதைத்தான் எடுக்கணும், அணு ஆயுத போறத்தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து ரஷ்யனா? ஆமா, ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான அட்வைசர், புட்டினோட அட்வைசரு. அதே போல பல பிரசிடென்ட்டுக்கு வந்து அட்வைசரா இருந்த ஒரு மிக முக்கியமான அரசியல் சயின்டிஸ்ட் நம்ம சொல்லலாம், பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்னு சொல்லலாம். இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாச்சு. ரொம்ப எல்லாரும் அதை அசால்ட்டா பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல அவரு டிட்டரன்ஸ் போயிடுச்சுங்கிறாரு. நீங்க வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தீங்கன்னா இவனுங்க இன்னும் போயிட்டே இருப்பானுங்க, இது இன்னும் தீவிரமாகி ரஷ்யாவினுடைய அழிவுக்கே வித்திடும் ஒரு விஷயமா மாறிடும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இல்ல, இப்ப நீங்க லேண்ட் வழியா நீங்க தானே அதிகம் பிடிச்சிருக்கிறீங்க, அது எப்படி டிட்டரன்ஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவீங்க? பாதி இடத்த நீங்க தானே பிடிச்சிருக்கிறீங்க இப்ப உக்ரைன்ல. இப்ப அவங்க உங்களுக்கு
ஏத்த மாதிரியான ஒரு ஆள் தான் அங்கேயும் வந்திருக்கிறான். அவனும் பேச்சுவார்த்தைலாம் நடத்துறான். ஆனா இன்னும் வேலைக்கு ஆகல. நீங்க பாட்டுக்கு நீ பேசும்போது எல்லாம் பேசி முடிக்கும்போது, "வாடா நான் போறேன்டான்னு" நீங்க முன்னோக்கி போயிட்டு தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு கூட புட்டின் சொல்லியிருக்கிறாரு, அ கீவ் தான் முடிவு பண்ணணும். அதாவது உக்ரைன் தலைநகர சொல்றாரு. அவங்க தான் முடிவு பண்ணணும். இந்த போர வந்து அமைதியா முடிக்கணுமா? இல்ல ஆயுத ரீதியா முடிக்கணுமான்னு எல்லாத்துக்கும் நாங்க தயாரா இருக்கோம். அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ இப்போ வந்து உக்ரைன் தான் அ உக்ரைனோட ரெஜிம் சேஞ்ச் தான் இதனுடைய முழு இது அப்படின்னு சொல்லி தான் அந்த எஸ்எம் ஆரம்பிச்சது. ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்பரேஷன். அன்னைக்கு அவர் பேசும்போது அந்த இத நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அ நேரா போறோம் 3 நாள். 24 மணி நேரத்துலேருந்து 3 நாள். இந்த இதுதான் இடைப்பட்ட காலம். நேரா போறோம். கீவ்ல வந்து ஆட்சிய மாத்திட்டு இது ரிட்டர்ன் வர்றோம். இதுதான் வேல அப்படி சொல்லி தான் கிளம்பி போனாங்க. அது இத்தன வருஷம் ஆகி 1000 நாள்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. இப்போ அ அணு ஆயுதத்த கையில எடுக்கிற அளவுக்கான ஆபத்து அங்க இருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஹை லெவல் பொசிஷன்ல இருக்கிற ஒரு பெர்சன் ஃபீல் பண்றாருன்னா, இப்ப இவங்க வேற என்ன பிளான் பண்றாங்க? அப்ப எதிர்ல ஏதோ அவன் பண்ண போகத்தானே இவங்க இத சொல்றாங்க. இங்க டிட்டரன்ஸ்ங்கிறது வெறும் போர்ல வந்து வெற்றி அடைஞ்சு போறது வந்து டிட்டரன்ஸா அப்படின்னா கிடையாது தோழர். அப்படி கிடையாது. டிட்டரன்ஸ்ங்கிறது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எஸ்கலேட் பண்ணிக்கிட்டே போற. என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ற. ஹியூமிலியேஷன் தானே. இப்ப நான் வந்து என்கிட்ட வந்து முழு பலம் இருக்குது. நான் வந்து உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு வலுவான சக்தியா இருக்கிறேன். ஆனா, நீ வந்து என்னைய எந்த விதத்திலயும் வந்து அதுக்கான முக்கியத்துவமே குடுக்காம, நீ வந்து நோண்டிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் என்ன? அப்ப நான் எதுவும் பண்ண மாட்டேங்கிறது தானே அதனுடைய அர்த்தம். அப்ப நீ இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே போனனாக்க, நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? என் நாட்டுக்குள்ளேயும் நீ வந்து அடுத்து தாக்குதல் நடத்துவ. அதுக்கும் நான் கம்முனு உட்கார்ந்திருப்பேன்னு நெனச்சுக்கிட்டு தானே நீ தாக்குதல் நடத்துவ. ஸோ இது டிட்டரன்ஸ் போயிடுதுல்ல. உங்களுக்கு உங்கள ஏன் வந்து உங்கள பார்த்து அச்சமுற்று உங்கள்ட்ட யாரும் வரலங்கிறது தான் வந்து காப்பறன். அத தடுத்து நிறுத்தி வைக்கிறதுக்கு தான் வந்து ஸ்ட்ராடஜிக் வெப்பன் இருக்கு. அதாவது அணு ஆயுதம்ங்கிறது இருக்கு. ஆனா அந்த அணு ஆயுதத்துக்கு எந்த மரியாதையும் கிடையாது. நீ வந்து என்னைய நோண்டிக்கிட்டே இருப்ப, என்னைய வந்து முதுகுல அடிச்சுக்கிட்டே இருப்ப, என்னைய எத வேணாலும் பண்ணுவ. ஆயுத உதவிகள வழங்கி தொடர்ந்து போர நடத்திக்கிட்டே இருக்க சொல்லுவ அப்படின்னா, நானும் வந்து அடுத்து நேரடியா களத்துல இறங்கி சண்டை போட்டு வருவேன். நான் வந்து அடுத்து போருக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னு எல்லாத்தையும் நீ பண்ணிக்கிட்டே இருந்தன்னா, இது அடுத்து எங்க போகும்? ஒரு பெரிய போரா போகும். அப்ப பெரிய போரா போணுச்சுன்னாக்க, அத அவாய்ட் பண்றதுக்கு தானே இந்த வெப்பனே இருக்குது. அணு ஆயுதம்ங்கிறது எதுக்கு இருக்குதுன்னா, இந்த மாதிரி பெரிய போர் உருவாக்கி, என்னுடைய இருப்புக்கு வந்து கேள்விக்குறி வரக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஆயுதம் தான் அணு ஆயுதம்ங்கிறது. இந்த அணு ஆயுதம் இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போகுதுல்ல. அததான் அவர் சொல்றாரு. நீ இந்த போற அணு ஆயுதத்த வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உன்னுடைய டிட்டரன்ஸ் இருக்குன்னு நெனைக்காத. ஏன்னா டிட்டரன்ஸ் போகுது. இந்த டிட்டரன்ஸ் போயிருச்சுன்னா, இந்த ஆயுதத்துக்கு அர்த்தம் இல்ல. அப்ப அதனால இத வந்து ஸ்டாப் பண்ணணும்னா, ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணணும். அவரு நேரடியாவே சொல்றாரு. இந்த அணு ஆயுதத்த பயன்படுத்தினா மட்டும் தான் இவனுங்க பயப்படுவானுங்க அப்படிங்கிறாரு. இல்ல அது அப்புறம் எதிர்ல இருக்கிறவனுக்கு ஃப்ரீ ஹேண்ட் குடுத்துறாதா? அவன திருப்பி அங்கேருந்து அடிச்சான்னா, இது நிக்குமா? எங்கேயாவது நிக்குமா அது? எப்படி நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒண்ணு பண்ணிட்டோம் அப்படின்னா, எனக்கு அந்த அது பயம் நிக்காது. இருக்கு. அதுதான் கட்டுக்கடங்காம போகும். அப்ப அந்த அச்சம் இருந்ததுனாக்க நீ பண்ண மாட்டல்ல. அப்ப பண்றேன்னாக்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும்போது நான் எதுக்கு கம்முனு இருக்கணும்? அப்படிங்கிறது தான் அவர் சொல்றது. அந்த இல்லப்பா. அச்சம் இருந்ததுன்னா, இந்த வேலைய நீ பண்ண மாட்டல்ல. ஒரு அணு ஆயுத நாட்டுகிட்ட நீ போய் வந்து சும்மா வந்து ஏதாவது வேணும்னே வந்து போய் அவன நோண்டிக்கிட்டே இருக்க மாட்டல்ல. அச்சம் இருந்ததுன்னா. நீ அச்சம் இல்லாம தானே வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. அப்புறம் நான் வச்சுக்கிட்டு இருந்து என்ன பண்றது? பயன்படுத்தணும். அப்பதான் நீ பயப்படுவ. நான் பயன்படுத்த மாட்டேங்கிறத வச்சுக்கிட்டு தானே நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் பயன்படுத்தினா மட்டும் தான் நீ ஸ்டாப் ஆவேன்னா, நான் பயன்படுத்துவேன். அப்படிங்கிறத எச்சரிக்கையா சொல்றாங்க. அந்த லெவலுக்கு போயிடக்கூடாதுங்கிறத தான் வந்து இன்னைக்கு பயமுறுத்தி சொல்றாங்க. இது வந்து ம், ம், நடந்துரும். ம். அதனால நீ ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. அதையும் தாண்டி இல்ல, இல்ல நான் அதெல்லாம் முடியாது. நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான்னா, அப்புறம் அவன் பயன்படுத்திட்டான்னா என்ன பண்றது? அதோட முடிஞ்சுது. அவன் மட்டும் ஆமா. போறதில்ல. நீயும் போவ, எல்லாரும் போவோம். எல்லாரும் போவாய்ங்க. ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து தான் போவோம். ஆமா. ஆனா, அந்த லெவலுக்கு போற அளவுக்கு நீ வந்து அவன அ இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிற. வேணும்னே பண்ற. இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்க. அவன்ட்ட இருக்குன்னு தெரிஞ்சுமே நீ இடைஞ்சல் பண்ற. ம், ம், அததான் ம். அவிங்க சொல்றாய்ங்க. அதுக்கு தான் நேத்திக்கு அந்த ஸ்ட்ராடஜிக் பாம்பர்ஸ் வந்து அங்க பறந்திருக்குது. இது வந்து வெறும் சர்கேவ் கரக்கானவ் சொன்னதோட மட்டும் இல்ல, நிக்கல. ம். இது செயல்பாட்டு வடிவிலயும் வந்து அந்த அச்சுறுத்தல வந்து குடுத்திருக்கிறாய்ங்க நேத்து.
ஓ! இப்ப ஓகே. இதுக்கும் வந்து நீ பயப்படல அப்படின்னா அடுத்து பயன்படுத்துவான். வேற வழியே கிடையாது. ஆமா. இதையும் ஸ்டாப் பண்ணல அப்படின்னா, ஏன்னா இந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அமெரிக்கா வந்து இந்த ஆயுத உதவிகள வழங்குறோம். நாங்க வந்து டாமஹாக்க குடுக்க போறோம். நாங்க வந்து இத குடுக்க போறோம், அத குடுக்க போறோம்ன்னு சொல்லிட்டு இருந்தப்போ, கடைசியா வந்து செர்கே லாவ்ராவ் வந்து சொன்னாரு. அமெரிக்கா வந்து கடல் எல்லைக்கு அந்த பக்கம் இருக்குது. பசிபிக் ஓசியனுக்கு அந்த இந்த பக்கம் அட்லாண்டிக் ஓஷியனுக்கு அந்த பக்கம் இருக்குது. அதனால யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கங்கிற தைரியத்துல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனாக்க, அதுவும் நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. எங்கள்ட்ட அங்க போறதுக்கு ஆயுதங்கள் இருக்கு. எங்கள என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். அப்படிங்கிறத சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த எஸ்கலேஷன் வந்து ஸ்டாப் ஆச்சு. குறைஞ்சுது. அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிச்சுக்கிட்டானுங்க. அது அடுத்த விஷயம். பட் ஆனா அந்த எல்லை வரைக்கும் போனாய்ங்க. இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தையாவது நடக்கிறதுனால, அந்த எஸ்கலேஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனா இவனுங்க இதுவரைக்கும் ஸ்டாப் பண்ற மாரி தெரியல. இவனுங்க தொடர்ந்து போயிட்டே இருக்கிறானுங்க. எல்லை கடந்து போயிட்டே இருக்கிறானுங்க. ரெட் லைன பூரா கிராஸ் பண்ணிட்டே இருக்கிறானுங்க. இதுக்கு மேல வந்து நாங்க எல்லா வகையிலயும் அவனுங்க சொல்றாய்ங்க. செய்திகள சொல்றாய்ங்க. நான் வந்து போட்டுருவேன்டா, கம்முனு இரு. இது வந்து கட்டுக்கடங்காம போயிடும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாய்ங்க. அதையும் கேட்காம இவனுங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறானுங்க. இப்ப இதுதான் வந்து இப்ப இங்க இருக்கிற சிக்கலே. இவ்வளவு தூரம் சொல்றான். சரி ரைட்டு. நம்ம கொஞ்சம் அடங்கி போவோம். நம்ம இதுக்கு மேல வந்து எதுவும் பண்ண முடியாது. இது தோல்விங்கிறது உறுதியா தெரியுது. யுக்ரைனால வெற்றி அடைய முடியாது. இதுக்கு மேலயும் வந்து இந்த இந்த தோல்வியான ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நம்மளால ரஷ்யாவை எதுவும் பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு நம்ம போக வேண்டாம். இதனால உலகத்த அழிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு இருந்ததுன்னா, இவனுங்க ஸ்டாப் பண்ணிக்குவானுங்க. சரி ஓகே. ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைய முடிச்சு இந்த பிரச்சனைய வந்து முடிவு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போவானுங்க. ஆனா போமாட்டேங்கிறானுங்களே! அப்பன்னா என்ன அர்த்தம்? ரஷ்யாவ அழிக்கணுங்கிறத மட்டுமே நோக்கமா வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கானுங்கங்கிறது தான் அர்த்தம். அப்ப ரஷ்யாவையே அழிக்கிறத நோக்கமா வச்சிருக்கிறவனுங்கள வேற என்ன வகையில நீங்க தடுக்க முடியும்? அப்புறம் எதுக்கு ஸ்ட்ராடஜிக் வெப்பன் இருக்கு? அதுதானே அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. எக்ஸிஸ்டென்ஷியல் பிரச்சனையா இருந்ததுன்னா, நீ ஆயுதத்த பயன்படுத்துங்கிறது தான் அவனுங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்றது. ரஷ்யாவினுடைய கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் வந்து அவன் பயன்படுத்துவான்ல. அத நோக்கி தான் போறாய்ங்க. அததான் எச்சரிக்கையா திரும்ப திரும்ப சொல்றாய்ங்க. சுதாரிச்சுக்கோ. இது எல்லை கடந்து போயிட்டு இருக்கு. இத நாங்க யூஸ் பண்றதுக்கு தயங்க மாட்டேங்கிறத நேத்திக்கு ஸ்ட்ராடஜிக் பாம்பர அனுப்பியும் சொல்லிட்டாய்ங்க. இதுக்கு மேலயும் கேட்கலன்னா அப்புறம் போடுறத தவிர வேற வழி கிடையாது. ஆனா அதுக்கு மேல எந்த டிட்டரன்ஸும் கிடையாது. கேட்கும்போது பகீர்னு தான் இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வு என்ன அதனால போகுதுன்னு வந்து பார்க்கலாம். அதனால வந்து கியர் ஸ்டார்மரும் MI6ம் இதுக்கு மேலயும் வந்து வால சுருட்டி வைக்காம இருந்தானுங்கன்னா, வால வெட்டுறது உறுதி. அது மட்டும் உறுதியா தெரியுது. அவங்க என்ன 90ஸ்ல வந்த ஜேம்ஸ் பாண்ட் படம் மூடுலயே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பண்ணிடலாம். எது 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 யார் எது சொன்னோம், நம்ம என்ன சொன்னாலும் எல்லாரும் நம்புவாங்க அப்படின்ற உள்ளே இருக்கிறாங்க. உலகமே அவனுங்க ஒரு பார்த்துட்டு தான் இருக்கு. பேப்பர் டைகரு. அவனுங்க எவன் தோல்லையாவது ஏறி உட்கார்ந்துகிட்டு சவாரி பண்றதையே வேலையா வச்சுக்கிட்டு திரியிறானுங்க. ஆமா. அப்படித்தான் இப்ப இவரு யார் அவரு? வின்ஸ்டன் சர்ச்சில்னு ஒருத்தர் வளர்த்து விட்டாங்க. அவரை வச்சு ஒரு படம் வேற எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கூட ஒரு படம் வந்திருக்கு. நான் பார்த்துட்டு அதெல்லாம் விட மாட்டானுங்க. புரொபகேண்டா பண்றது மட்டும் தானே வேலை. அதை தவிர இத வேற ஒண்ணுமே பண்ண ஜேம்ஸ் பாண்ட் மாட்டாங்க. படத்தை அதுக்கு தானே கொண்டு வந்தானுங்க. MI6 வந்து உலகம் முழுக்க MI6 எவ்வளவு பவர்ஃபுல் ஆனதுங்கிறத காட்டுறதுக்காக தானே ஜேம்ஸ் பாண்ட் படம். ஆமா. இன்னைய அதை வரைக்கும் தாண்டி ஒண்ணும் கிடையாது. சீக்வலா விட்டுக்கிட்டே தானே இருக்கிறானுங்க. அப்படித்தான் அவங்க ஒண்ணு சாஃப்ட் வச்சிருக்காங்க. பவர். அங்க ஒருத்தன் வச்சிருக்காங்களே, டாம் குரூஸ்னு. மிஷன் இம்பாசிபிள். மிஷன் இம்பாசிபிள். அப்புறம் இன்னொரு படம் விடுவாங்களே, டாப் கன், மேர்விக் டாப் கன்னா, அது ஒண்ணு. அந்த டாப் கன் அந்த படத்தை பத்தி நம்ம தோழர் ஒருத்தர் எழுதியிருந்தாரு. அந்த படம் 80கள்லயே 90கள்ல எடுக்க, 80களோட இதுல எடுக்க காரணம் வந்து வியட்நாம் ஒரு தோல்வி, மிகப்பெரிய அளவுல தோல்வி அடைஞ்சு அவங்க பெரிய அளவுல அடி வாங்கினத தடுக்கிறதுக்கு வேற வழி இல்லாம அப்ப எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு ஈராக்ல வந்து அதே போல பெருந்தோல்விக்கு அப்புறம் அவங்க ரிட்டர்ன் வந்தது. அதுக்கப்புறம் அப்போ வந்து இது மற்ற மிஷன் இம்பாசிபிள் படங்கள்லாம் எடுக்கப்பட்டது. அதன் பிறகு இப்ப ஆப்கானிஸ்தான்ல இருந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய தோல்வியில வெளில வந்ததுக்கு அப்புறம் அதையும் மறைக்கிறதுக்காக ஒரு படம் எடுத்தாங்க. அதுதான் இப்ப 3ஆவதா வந்துச்சு பாருங்க. இப்போ ஒரு டாப் கன், மேர்விக்னு. இப்படி இப்படி இந்த படங்களை வந்து, திரைப்படங்களை வந்து தங்களுடைய ப்ரொபகண்டாவை பயன்படுத்துறது. அதை தவிர வேற ஒண்ணும் பண்ண கிடையாது. சரி, ஜெனியூனான பார்க்கலாம்.
திரைப்படங்களும் சொல்லுங்க. வந்துகிட்டு தான் இருக்குது. குறிப்பா வந்து வியட்நாம் போர்ல ஏற்பட்ட விளைவுகளை எக்ஸ்பிளைன் பண்ற படங்கள்லாம் பல படங்கள் வந்திருக்குது. அப்பகலிப்ஸ் நவ், அதே போல ப்ளூ மெட் ஃபுல் மெட்டல் ஜாக்கெட்டு, இந்த மாதிரியான படங்கள். ஸோ அது மாதிரி நல்ல படங்களும் வந்திருக்குது. ஆனா அவங்க எல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ், ஹாலிவுட் கிடையாது. ஹாலிவுட் படங்கள் எல்லாமே ஹாலிவுட்னா இப்போ தோழர்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் மூவிஸ்ங்கிறது ஹாலிவுட்ல இருந்து எடுக்கப்படுறது இல்ல. அது வந்து நியூயார்க்ல இருந்து எடுப்பாங்க, மற்ற பகுதிகளில இருந்து எடுப்பாங்க. ஹாலிவுட்ல இருந்து வராது. ஹாலிவுட் படங்கள் பெரும் நிறுவனங்கள் எடுக்கிற படங்கள், பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் பண்ற படங்கள், அந்த மாதிரி படங்கள், மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் எல்லாருமே வந்து சிஐயோட ப்ரொபகண்டாவுக்காக எடுக்கப்படுறது தான். பெரும்பாலும் வந்து சிஐயோடைய ப்ரொபகண்டாவுக்காக தான் வந்து இந்த மாதிரியான சூப்பர் ஹீரோ படங்கள், இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் படங்கள் எல்லாமே வந்து இந்த ப்ரொபகண்டாவுக்காக தான் வந்து எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா. அத பத்தி கூட ஒரு நாள் நம்ம தனியா பேசணும். ஒரு லிஸ்ட் போட்டே பேசணும். அவ்வளோ வச்சிருக்கிறாய்ங்க. ஒவ்வொன்னா பேசணும். அதேபோல நமக்கு நேரம் கிடைச்சதுனா கூட கொஞ்சம் ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு குடுத்தீங்கன்னா, அப்புறமா டெலிகிராம்ல கூட போடுவேன் தோழர்களுக்கு. என்ன மாதிரியான படங்கள் தோழர்கள் பார்க்கணும் அப்படின்றது. நான் இது அந்த அரசியல சர்வதேச அரசியல புரிஞ்சுக்கிறது முக்கியம். அதுல வந்து மிக முக்கியமா வந்து இந்த மாதிரியான படங்கள், திரைப்படங்கள்லாம் தோழர்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் நம்ம குடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தோழர்களுக்கும். நம்ம வந்து நம்மளுடைய பிரசன்ஸ் இல்லாத நேரத்துல தோழர்களுக்கு அது ஒரு இதுவா இருக்கும். அரசியல் புரிதலுக்கு முக்கியமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வு எப்படி போகுதுன்னு. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.